அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 46 இருக்கிறோம். இன்று 3ஆம் கருத்தினை சொல்லி நிறைவு செய்யவிருக்கிறோம். அறிவுடையோர் அணுகாதவை கால் தூய்மையில்லா கலிமாவும் கால்கடிந்து மேல் தூய்மையில்லாத வெண்களிரும் சீரி கருவி வெகுண்டுரைப்பான் பள்ளி இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார். திரிகடுகம் 46. ஆக கால்கள் பழுதடைந்த குதிரையையோ மதம் பிடித்த யானையையோ இந்த இரண்டினையும் போன்று சினம் கொண்டோரை கொண்டிருக்கிற பள்ளியையோ அறிவுடையார் அணுக மாட்டார்கள். அப்போ இங்கு சினம் என்பது அணுகப்பட முடியாத ஒரு தீய பண்பு. அது மாற வேண்டும். தீயினும் அஞ்சப்பட வேண்டும். அது ஒவ்வாத ஒன்று, கடவுளுக்கு எதிரானது. கொலை செய்கிறவர் நரகத்துக்கு தள்ளப்படுவார் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், சினம் கொண்டவரே நரகத்துக்கு தள்ளப்படுவார் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சினம், வள்ளுவர் சொல்வார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். குணம் இருக்கும் இடத்தில் சினம் இருக்கும், சினம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும். இவையெல்லாம் பொய். குணம் என்பது சினமற்ற தன்மை. அந்த வகையிலே பள்ளியில் பிள்ளையை சேர்ப்பதற்கு வருகின்ற நேரத்திலே அங்குள்ள குணங்களையும் ஆய்ந்து பார்ப்பார்கள். அந்த குணங்களுள் தலை சிறந்த ஒன்று அங்கு இருக்கிற பொறுப்பாளர்கள், தாளாளர், முதல்வர், ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள். இவர்கள் சினம் கொண்டவர்களாக இருக்கிறார்களா அல்லது சினமற்று பொறுமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தும் அங்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்கு முயல்வார்கள். அறிவுடையோர். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பே கடவுள். எனவே அவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் சினம் கொள்பவர் அல்லர். ஒரு பாடல் உண்டு, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு வழி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. அப்படி வந்து இந்த மாதிரி வரும். நன்றி என்னும் குணம் கொண்டது, நன்மை செய்யும் மனம் கொண்டது, எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பான் என்று. இந்த பேரை பள்ளியில் எல்லாரும் வளர்க்கணும். நன்றி என்னும் குணம் கொண்டது, நன்மை செய்யும் மனம் கொண்டது இந்த பள்ளி என்கிற பெயரை மாணாக்கர்கள், ஆசிரியர்கள், முதல்வர்கள், தாளாளர்கள் எல்லாரும் வளர்க்கணும். அப்படிப்பட்ட பள்ளி தான் அங்கு சிறப்புக்குரிய பள்ளி. அன்பு இருக்கும் இடத்தில் இறைவன் இருப்பார், சினம் இருக்கும் இடத்தில் இறைவன் இருப்பதில்லை. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் பள்ளி. பள்ளி என்பது அருமையான ஒரு தனித்தமிழ் சொல். அதை நாம் கல்வி சாலை என்பதற்கும் பயன்படுத்துகிறோம். இஸ்லாமியர்கள் தொழுவதற்கு உரிய ஒரு இறை இல்லமாக அந்த பள்ளியை சொல்கிறார்கள். ஆக அதுவும் ஒரு பள்ளிவாசல். அதோடு தோமையார் காலத்திலே அவர் தென்பகுதியிலே அங்கு இந்த மாதிரியான கோயில்களை கட்டியிருக்கிறார் என்று நாங்கள் தூத்துக்குடி மறைமாவட்ட வரலாற்றை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறோம். அந்த ஆய்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் 7 பள்ளி என்று ஒன்று இருக்கிறது. அது 7 பள்ளி என்றால் 7 அறை பள்ளி என்பதல்ல, அல்லது 7 அறைகளை கொண்ட பள்ளி என்பதும் அல்ல. மாறாக அது 7 அறப்பள்ளி. அறத்தை வளர்க்கின்ற பள்ளி, அது கோயில். அருமையான ஒரு சொல். இப்படி பள்ளி என்பது மிகச்சிறந்த. எனவே அப்படிப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் காலையில் வருகின்ற பொழுது அவர்கள் பெருமகிழ்ச்சி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மணி அடித்து வீட்டுக்கு செல்கின்ற பொழுது ஓ என்று அந்த நேரத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு செல்லக்கூடாது. அது பள்ளிக்கு தோல்வி. வருகின்ற பொழுது அவர்கள் பெரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தை வளர்க்கிறவர்களாகவும் நாம் வாழ்கின்ற இடங்களை எல்லாமே அத்தகைய மகிழ்வு நிறைந்த பள்ளியாக உருவாக்கவும், நாம் பணி செய்கிற இடங்கள் எல்லாமே அன்பும் பண்பும் நிறைந்திருக்கிற பள்ளியாக இருக்கவும், இங்கு சினம் என்பது அங்கு இருக்க தேவையில்லை என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் இந்த திரிகடுகம் நமக்கு ஓர் அழைப்பை தருகிறது. எனவே கால்கள் பழுதடைந்த குதிரைகள் போன்று நாம் இருந்துவிடக்கூடாது. மதம் பிடித்த யானைகள் போன்று இருந்துவிடக்கூடாது.
அதை போன்று சினம் கொன்று போரை கொண்டிருக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சினமற்றவர்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாமும் சினமற்ற பள்ளியாக இருக்க வேண்டும் என்று திரிகடுகம் சொல்கிற இந்த செய்தியெல்லாம் உள்ளத்தில் பதித்துக்கொண்டு வாழ்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.